சபரிமலை கோயிலில் இருக்கிற சிலை உண்மையான ஐயப்பன் சிலையான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் காரணம் என்னன்னா இந்த கோயிலில் நடந்த பல விபத்துக்கள் தான். அதை நான் சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த கோயிலில் இருக்க அந்த பதிவேடுகள் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே 1075க்கு அப்புறம் இந்த கோயில் எப்படி இருந்தது அப்படிங்கிறப்பட்ட ரெக்கார்ட்ஸ் இருக்குது, தகவல்கள் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த கோயில் எப்படி இருந்தது, யார் கட்டுப்பாட்டில்னு சொல்லிட்டு எந்த தகவலுமே இல்லை. அதுக்கு முன்னாடி இந்த மலை வந்து சபரிமலையாக தான் இருந்ததா, இந்த இடத்துல ஒரு கோயில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எந்த தகவலுமே கிடையாது. இப்போ மாதிரி அந்த காலத்தில் வந்து சபரிமலை வந்து எல்லா நாளுமே திறக்க மாட்டாங்க. அதாவது மாதத்தில் அந்த ஃபர்ஸ்ட் நாட்கள் மட்டுமே திறக்க மாட்டாங்க. அந்த காலத்தில் வந்து எப்போ ஒரு தடவை தான் பூஜை பண்ணிட்டு போவாங்க. நம்ம இப்போ ஊர் கோயில்கள் பார்த்தீங்களா, எப்போ ஒரு தடவை பூஜை பண்ணிட்டு போவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இந்த சபரிமலை ஆரம்ப காலத்தில் எப்போ ஒரு தடவை வந்து பூஜை பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கோயில் ஃபேமஸ் ஆகி பக்தர்களோட வருகை அதிகமாச்சு. இப்போ இருக்கிற மாதிரி அந்த காலத்தில் ஐயப்பன் கோயிலோட கூரை வந்து தங்க கூரை கிடையாது, சாதாரணமாக ஒரு கூரையாக வந்திருக்கு. அந்த சமயத்தில் தான் விபத்து நடந்திருக்கு. அதுதான் நடந்த முதல் தீ விபத்து. பார்த்தீங்கன்னா கோயில் முழுக்க ஒரு இடம் கூட இல்லாமல் எல்லா இடமே அழிஞ்சு உள்ள இருக்கிற சாமி சிலையை மட்டும் எப்படி காப்பாற்றியது. பட் கோயில் முழுக்க எல்லாமே அழிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஒரு மன்னரால் அது ரெனோவேஷன் செய்யப்படுது. ரெனோவேஷன் செய்யப்பட்டு திரும்ப ஒரு தடவை தீ விபத்து நடக்குது. அந்த தீ விபத்து நடக்கும்போது தான் ஒரு பக்தர் அந்த சிலையை காப்பாற்றுறாரு. அதாவது அந்த ஐயப்பனோட சிலையை கட்டிப்பிடிச்சி அந்த சிலையை எப்படியோ காப்பாற்றுறாரு. ஆனால் வந்து அந்த சிலை வந்து ஒருத்தர உடைக்கப்பட்டது. அந்த உடைக்கப்பட்ட சிலை வந்து யாரால் உடைக்கப்பட்டதுன்னு இன்ன வரைக்குமே தெரியல. பழங்குடி மக்கள் அந்த காட்டுவாசிகளால் தான் அந்த சிலை உடைக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த இடத்துல ரெனோவேஷன் செய்ய அந்த உடஞ்ச சிலைக்கு பதிலாக ஒரு புதிய சிலையை வைக்கிறாங்க. இந்த புதிய சிலையை வைக்கிறது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அது ஒரு மர்மமே இருக்கு. அப்ப இருந்து அதே சிலை தான் இருக்கா, இல்ல புதுப்பிச்சு வேற சிலையை வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்குமே அந்த மர்மம் நீடிச்சுதான் இருக்கு.